இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான கருப்புளுந்து பொடி செய்ய போகிறோம். இது சாதத்தில் நல்லெண்ணெயை விட்டு இந்த பொடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த பொடி எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு 200 கிராம் கருப்புளுந்து எடுத்திருக்கேன். அது வறுபடுறது தெரியறதுக்காக வெள்ளை உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிடுவோம். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிடுவோம். வறுத்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ மிளகாய் வத்தல் ஒரு 5 போட்டு அதையும் வறுத்துக்கிடுவோம். அதையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா மொறுமொறுப்பாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கை வச்சு எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா நொறுங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி அதையும் எடுத்து ஆற வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பெருங்காய கட்டி ஒரு கட்டி போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 3 மாதம் ஆனாலும் கெடாது. இதை சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.